பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வேத வசனம் 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த மகா பெரிய தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நம்முடைய தேவன் மகா பெரியவராகவே இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 96 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி, எல்லா தேவர்களிலும் பயங்கரமானவர் என்று சொல்லி நாம் அந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். சங்கீதம் 97:9 சொல்லுகிற வசனத்தை கவனிக்கலாம். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீர் மிகவும் உயர்ந்தவர் என்று சொல்லி நாம் அந்த வசனத்திலே படிக்கிறோம். இந்த மகா பெரிய தேவன் நமக்கு எவ்விதமாய் நமக்கு உதவிட முடியும் என்று சொல்லி கேள்விகள் எழலாம். ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் 3 பகுதிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்லி நம்முடைய மனித ஆவி பரிசுத்த ஆவியானவரை வசிப்பிடமாய் கொள்ளத்தக்கதாய் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. The human spirit is a container for the Holy Spirit. தேவன் அவ்விதமாகவே உருவாக்கி இருக்கிறார். 1 யோவான் 4:13 அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். The Spirit of God is in habitation in human spirit. எல்லா ரட்சிக்கப்பட்டு இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனை விசுவாசிக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இந்த மகா பெரிய தேவன் பரிசுத்தாவியானுடைய வல்லமையாய் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியரிலே நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த மகிமையான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும். இந்த மகா பெரிய தேவன் நமக்குள்ளே வசித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் முழுமையாய் உணர்ந்து அறிந்து அவைகளை புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் மனிதர்களாய் இருக்கலாம், நாம் மண்பாண்டங்களை போன்றவர்களாய் இருக்கலாம். ஆனால் மகிமையின் தேவன், வல்லமை உள்ள கர்த்தர், ஜீவாதிபதி, உயிர் உள்ள தேவன் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 3:20 சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிகை செய்கிற வல்லமையின்படியே there is the power of God, there is the Holy Spirit anointing fire, the power is working in you. Every believer, every saved Christian washed by the blood of Jesus, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இந்த வல்லமை கிரிகை செய்து கொண்டிருக்கிறதை, அந்த மகா பெரிய தேவனுடைய வல்லமை கிரிகை செய்து கொண்டிருக்கிறதை நாம் அறிய வேண்டும். நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். He is powerful, He is all powerful. அந்த வல்லமை என்ன செய்கிறது தெரியுமா? அளவில்லாத காரியங்களை நமக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறது. Immeasurable things have been done. God is doing continuously. God is doing. He is greater than any power in this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளை விட அவர் மகா பெரியவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைமைகள், நிலைமைகள், சவால்கள்
நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், ஐயோ என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லுகிற நிலைமைகள், நம்முடைய வாழ்வில் வருகிற பலவிதமான கட்டங்கள், நம்ம செய்ய வேண்டியதான காரியங்கள் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் சரி, நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். The God who is in you is greater than any power, any person, any situation, any challenges. எந்த சவால்கள், எந்த வியாதிகள், எந்த நிலைமைகள், மனிதர்கள் யாராக இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கிற அந்த இயேசு ராஜா மகா பெரியவராக இருக்கிறார். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? நானே உனக்குள்ளே இருக்கிறேன். நான் உனக்குள்ளே இருக்கிற பொழுது என்ன செய்ய சொல்கிறார் தெரியுமா? இன்றைக்கு பிசாசை பார்த்து அவர் நமக்கு செய்ய சொல்லுகிறதெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கு அநேகருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐயோ பிசாசு, வாழ்க்கை போராட்டம், பிரச்சனைகள் என்று சொல்லி தபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை யாக்கோப்பு 4:7 சொல்லுகிறது தான், அந்த வல்லமை உனக்குள்ளே இருக்கிறபடினாலே அந்த மகா பெரிய தேவன் உனக்குள்ள பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, உனக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவர். அந்த இயேசு ராஜா, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அந்த மகிமையான வல்லமை, நமக்குள்ளே கிரிகை செய்து கொண்டிருக்கிற அந்த வல்லமை உனக்குள்ளே கிரிகை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த நன்மையானவைகளை முடிக்கும்படி, தேவன் தீர்மானித்திருக்கிறதை முடிக்கும்படி கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமேன். God bless you.